இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சென்னையில் பேசப்படுற சென்னை ஸ்லாங், அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜ் இது எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சென்னை ஸ்லாங்னு சொல்லப்படுற மெட்ராஸ் லாங்குவேஜ் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? 1600 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வணிகத்துக்காக மெட்ராஸில் ஜார்ஜ் கோட்டையை கட்டினாங்க. அங்கே பல்வேறு மக்கள் வந்துட்டு குடியேறினாங்க. அங்கே பல்வேறு பாஷைகளும் பேசப்பட்டது. அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் அவங்களோட உரையாடலை தொடங்கப்பட்டது. அவங்க வேலை செய்யும் போது அந்த டைமில் ஒரு லாங்குவேஜை பேசப்படுற ஒரு மக்களும் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்படுறது, நவாப்கள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கவங்கள என்ன சொல்லுவாங்க உருதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷோக்கின்லேருந்து தான் ஷோக்கு அப்படின்ற வார்த்தை உருவாச்சு. அதுக்கப்புறமா தெலுங்குலேருந்து நைனா, ஹிந்திலேருந்து கானா. ஸோ இந்த மாதிரி தான் லோக்கல் லாங்குவேஜும் வந்துட்டு உருவாச்சின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு பிடிச்ச மெட்ராஸ் ஸ்லாங்ல இருக்க வார்த்தை என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்னோட கூட ஷேர் பண்ணுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்க்குன்னு ஒரு தனி ஸ்லாங்கே இருக்குது. ஏன்னா பல்வேறு மக்கள் வந்துட்டு இந்த மெட்ராஸில் வாழ்வாதாரத்துக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன குறிப்பிடத்தக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மெட்ராஸ் வந்துட்டு வளர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மெட்ராஸ் ஸ்லாங்ல என்ன வார்த்தைன்றோ என்னோட கூட ஷேர் பண்ணுங்க.